வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற போகிற கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடவே கூடாது. ஏன்னா நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. அது நம்ம இந்த விடுறதா இருக்கலாம், இல்லை ஞானம் அடைதலாக இருக்கலாம், இல்லை நம்ம கனவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், இல்லை எதிரி நமக்குள்ளே வர நிலையாக இருக்கலாம். இப்படி இது வேணால் இருக்கலாம். ஒரு மழை பொழியும் தருணமாக இருக்கலாம், இல்லை ஒரு புயல் அடிக்கும் தருணமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு இப்போது என்ன செய்யணும்னு தோணுதோ, என்ன நடக்கணும்னு இருக்கோ, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை வழியில் போகிறது தான் பெஸ்ட் வேயாக இருக்கும். இதை சொல்கிறது சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷமும் அனுபவிக்கிறவங்களுக்கு, அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஆரோக்கியமாக இருக்கவனுக்கு நோய் பற்றி அதுலேருந்து வாழ்ந்த காலங்கள் ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் அவன் ஆரோக்கியமாக இருப்பான். ஒரு ஆன்மீக நிலையில், ஒரு உச்சநிலையில் இருக்கவங்க அதை கடந்து வரும்போது ஒரு பாதையில் வழியை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வழியை நினச்சி அந்த உச்சத்தோட அருமையை உணர்ந்திருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்துலேயும் ஒரு வழி இருக்கும். அந்த வழி மூலமாக அவனுக்கு ஒரு லெசன் நடந்திருக்கும். அந்த லெசன் மூலமாக அவங்க கடந்து வந்த பாதையை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ இருக்க அவங்க அடைஞ்சிருக்க நிலையில் சந்தோஷம் புரியும். என்னென்னமோ கற்பனை பண்ணுறோம், இந்த பூமியில் அப்படி வாழ்ந்துருவோம், இப்படி வாழ்ந்துருவோன்னு. நம்ம கனவு அடைய முடியலன்னு எவ்வளோ பேர் புலம்புறாங்க. எவ்வளோ பேர் நான் அடைஞ்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து புதுசாக ஒன்று தேடுறாங்க. இங்கே எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, எதுவுமே நிறைவே தராது. கடவுளே முன்னாடி கேட்ட வர எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதை வாங்கி அனுபவித்த பிறகு இன்னொரு புதுசாக ஏதாவது இருக்கான்னு தான் தேட சொல்லும் அந்த மனசு. அந்த மனசை யார் ஒருத்தங்க கண்ட்ரோல் கொண்டு அந்த லயத்தோடு கொண்டு போதும் அப்படிங்கிற ஒரு மாயையை எப்போ எக்ஸிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பூமியோட விளையாட்டு நிதர்சனமாக புரியும். அது வரைக்கும் இங்கே எல்லாமே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம்தான். அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை இங்கே ஒரு கதாபாத்திரமாக நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம அந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அதுக்கு விலகிருந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்குள்ளே அட்டாச் ஆகாமல் இருப்போம். எப்போ நமக்கு டிட்டாச்மெண்ட் வருதோ அப்போ தான் நம்ம இந்த பூமியிலேயே ஒரு உண்மையாக நம்மளோட காலை பதிக்க முடியும். சுற்றி இருக்க முகமூடியும் நமக்கு தெரியும், நம்ம முகமூடி என்ன போட்டிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். இந்த உலகம் விசித்திரமானது தான். இங்கே கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் எதுவும் கொடுக்காது. எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யும், ஆனால் எதுவுமே கிடைக்காது. பாருங்கள், சூரிய சந்திரன்லாம் நமக்குள்ளே பெரிய ஒரு ஞானத்தையும் அன்பையும் கருணையும் புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போகணுன்னு நினச்சா முடியாது. ஆனால் அங்கே போக முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் போக முடியாது. குவாண்டம் தியரி, அப்புறம் நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக், ஏஐ, இப்படி ஏதோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கடைக்கோடி மனிதனுக்கு அது என்னன்னே தெரியாமல் இப்போயும் இருக்குது. அப்போது ஒரு 2 விதமான எதிர் துருவம் அந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், ஹைடெக்கில் இருந்தவங்களும் ஒரு நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் எதுவுமே தெரியாமல் தான் இப்போ இருந்திருப்பாங்க, இல்லையா? அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இந்த பூமியை பற்றி? இங்கே ஹை டெக்னாலஜி ஒருத்தங்களுக்கு கிடைக்கிது, எதுவுமே ஒருத்தங்க தெரியாமே போய் இந்த மண்ணுக்குள்ளே போயிடறாங்க. அவங்க எப்படி இந்த பூமிக்கு வராங்க? அதனால் இங்கே மனிதர்கள் என்ன நடக்குன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இங்கே நம்ம யாருக்கோ ஒருத்தங்களுக்காண்டி தான் இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறதுக்காண்டி நம்ம கருவியாக பயன்படுத்தி வர்றோமா, அதே மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தர் செயல் செய்ய கருவியாக பயன்படுத்தி வர்றாங்க. இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம தனிமைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சிக்க முடியும். 2வது, துக்கம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சிக்க முடியும்.
அதே மாதிரி இன்பம் இல்லைங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நமக்குள்ளே உள்ள எல்லாமே, நமக்குள்ளே எக்ஸ்ட்ரா போட்டது தான் எல்லாமே. இந்த பூமியில் வந்த கற்பனை, கனவு, ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாம் நம்ம இங்கே உருவாக்கிக்கிட்ட ஒரு லேயர் தான். இந்த லேயரை உரிக்க தான் நம்ம எதுவுமே இல்லாமல் போவோம். இந்த எதுவுமே இல்லாமல் போனது தான் நம்ம உண்மையான நம்ம. நமக்குள்ளே ஒரு பிறவிலையும் சில லேயர் கொடுக்கப்படுது. அந்த லேயர் உரிச்சு போகும்போது அடுத்த லேயருக்கு நம்ம தயாராகிறோம். இதே மாதிரி நம்ம பூமியில் பறந்து வளர்ந்து ஒரு விதமான ஒரு தன்மையை அடைஞ்சு போகும்போது நம்ம ஒரு பக்குவ நிலைக்கும் ஒரு புடம்போட்ட தன்மையாக நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். நம்ம ஆன்மா சுத்திகரிக்கப்படுறது தான் இந்த பிறப்பின் நோக்கம், இந்த இறப்பின் நோக்கம். இதோட மூலம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே சரியாக உட்காந்து கேம் ஆட முடியும். இந்த கேமோட ரூல்ஸே தெரியாமல் இங்கே வந்து விளையாடிட்டே இருந்தால் இங்கே நம்ம தோற்று போயிட்டே தான் இருப்போம். ஆனால் இங்கே ஜெயித்தவங்க யாரும் ஜெயித்ததை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு ரகசிய காப்பு மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம் ட்விஸ்ட்டாக இருக்குது. இங்கே சொன்னால் அவங்களுக்கு தெய்வ ரகசியத்தை வெளியிட்ட ஒரு தண்டனையும் கொடுக்கப்படுது. அது எதுக்குன்னு தான் எனக்கே புரியல. ஆனால் எல்லா விஷயங்களும் தெரியக்கூடாது, சேம் டைமில் எல்லா விஷயம் வெளியே கற்றுட்டு போகணும். இது எப்படி சாத்தியம்னு எனக்கே புரியல. இந்த மாதிரி தெய்வ ரகசியங்களை வெளியிட்டவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க ஏறி அவங்கவுங்க பாதையை அடையணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே உதவி செய்கிறதுக்கு இந்த சில மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சி இதை நோக்கி போகிறது? இது எனக்கும் பொருந்தும். நான் இப்போ எனக்கு டிவைன் எனர்ஜி கண்டுபிடிச்சி அதை நோக்கி நான் வெளியிட்டேன்னா இதுக்கும் சில தடைகளும் முரண்பாடுகளும் இருக்குது. அது எதுக்குன்னு என்னால் என் அறிவு கேட்டின மாதிரி அதை புகழ்ந்துக்க முடியல. அதை புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு வகையில் சாபந்தான். பக்குவம் இல்லாதவங்களுக்கு இதை மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் கூட எது பக்குவனே தெரியாத போது எப்படி இதை நோக்கி நம்ம நகர்ந்து போக முடியும்? நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆழ்ந்து கேட்டால் நிச்சயமாக புரியும். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, ஆனால் அது வேறு ஒரு மொழியில் சொல்லுது. நம்ம ஒன்று கேட்குறோம், ஆனால் அது வேறொரு மொழியில் கேட்குறோம். 2 பேரும் எப்போ சமமான ஒளியிலையும் சமமான மௌனத்துலேயும் நம்ம கேட்போம், அப்போ தான் நமக்கு புரியும். இந்த புரிதலே இல்லாத போது அங்கே என்ன நடந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இங்கே நம்ம என்ன உணர்ந்தாலும் நமக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இந்த பூமி ரொம்ப 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 விசித்திரமானது, ரொம்ப ரொம்ப அழகானது, சேம் டைமில் அதே மாதிரி கொடுமையானது. இங்கே இரக்கமும் இருக்குது, கருணையும் இருக்குது, சேம் டைமில் கொலையும் இருக்குது. இது அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும். ஆனால் எல்லாமே நிலையானதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது எவ்வளோ பெரிய சொர்க்கமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நரகமாக இருந்தாலும் இங்கே அழிஞ்சு போயிடும். எல்லாமே ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ளே நம்ம என்ன கற்றுட்டு இந்த மாயைக்குள்ளேருந்து விலகி நம்ம உண்மையான இருப்பை நோக்கி போகிறதுக்கு எது சரியான வழி அப்படின்னு யார் சொல்லி தருவா? தேடணுமா, அழுகணுமா, கதறணுமா, துடிக்கணுமா? இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் அந்த நிலையில் கொண்டு போய் வைப்பீங்களாம். அப்போ தான் எங்களுக்கு அந்த புரிதல் வருமா? ஏன் அந்த இது இல்லாமல் நமக்கு தரக்கூடாதா? ஆனால் போனவங்க எல்லாமே ஏன் டெக்னாலஜி மாறுறதுனால அதையும் நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்கக்குமா? ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்காதா? இங்கே தியானம் கூட அதுவாக தான் நிகழுது, தனி அறிதலும் அதுவாக தான் நிகழுது, ஞானமும் அதுவாக தான் நிகழுது, எல்லாமே அதுவாக தான் நிகழுதுன்னா நம்ம யார்? நம்ம எதுக்கு இருக்கணும்? நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க? என்ன பாடம் புகட்ட வராங்க? இந்த மனிதன் ஏன் விசித்திரமாகவே இருக்கான்? ஏன்னா இந்த பிரபஞ்சம் விசித்திரமாக இருக்குது. அந்த இந்த விசித்திரமானதுக்குள்ளே போய் நம்ம புகுந்து பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்த மாதிரி விசித்திரமாக இருக்கணும்னு புரியுது. அதுக்கு காலம் ரொம்ப ஒத்துழைக்கணும், அந்த கடவுள் அருள் ஒத்துழைக்கணும், சூழ்நிலை ஒத்துழைக்கணும், எல்லாமே ஒத்துழைக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம கண்டிப்பாக அந்த பாதையிலேருந்து விலகிடுவோம். இது கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் நடக்குது. அந்த கோடியில் ஒருத்தங்களுக்கு நடந்தாலும் அதை சரியாக முழுமையாக அடைஞ்சு போகிறாங்களான்னா அதுவும் தெரியாது. இது ரொம்ப சிக்கலாக பின்னப்பட்ட ஒரு வலை மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வலையோட சூட்சமும் நமக்கு புரியாத வரைக்கும் இது சிக்கலாக இருக்கும். ஆனால் அந்த வலையோட நுணுக்கங்களும் அது அடைச்சி வச்சுருக்க பாதையும் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம நிச்சயம் இதை வெற்றி பெற முடியும்.
நன்றிகள்.